வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது அம்மா உணவகத்திற்கு நிதி ஒதுக்கிய தமிழக முதல்வர். மூடிய அம்மா உணவகங்கள் திறக்கப்பட வேண்டும். முதல்வரின் ஆய்வை இபிஎஸ் அவர்கள் பாராட்ட மனமில்லை. அம்மா உணவகத்திற்கு புத்துயிர், அரசியலா அக்கறையா என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். அதிமுகவின் திரு விஜயகுமார் அவர்கள் இணையம் வழியாக நம்முடன் இணைகிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக பிஜேபியின் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்களும் இணையம் வழியாக இணைகிறார். வணக்கம். வணக்கம். அரங்கில் நம்முடன் இணைகிறார் பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தை சேர்ந்த திரு அழகர் செந்தில் அவர்களையும் வரவேற்போம். வணக்கம். நமக்கு தெரியும் 2013 அம்மா உணவகம் ஜெயலலிதா அவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து ஏழை மக்களுக்கு 3 வேளையும் உணவு அளிக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் ஆரம்பிக்கப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் கொரோனா காலத்தில் மிக மிக அதிக உபயோகமாக இருந்தது ஏழை மக்களுக்கு உணவு கிடைப்பதற்கு என்று சொன்னால் அது மிகையல்ல. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அம்மா உணவகங்கள் என்ன ஆகும் என்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனாலும் கூட அம்மா உணவகங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. ஆட்சி அமைத்த புதிதில் நமக்கு தெரியும் ஒரு இடத்தில் அந்த போர்டு எல்லாம் உடைக்கப்பட்டது. இருந்தாலும் உடனடியாக அதற்கு நடவடிக்கையும் திமுக அரசால் எடுக்கப்பட்டதை நம்மால் பார்த்தோம். இதிலிருந்து அம்மா உணவகத்தை அவர்கள் ஆதரிப்பார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு கிடைத்தது. அதன்படி தொடர்ந்து அம்மா உணவகங்கள் நடந்து வந்தாலும் கூட 3 ஆண்டுகளாக அதிமுக சார்பாக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து இந்த அம்மா உணவகம் சார்பாக தனது விமர்சனத்தை வைத்து வந்தார். அதை அவர்கள் சரிவர நடத்தவில்லை திமுக அரசு என்று. அதற்கு பதிலளிக்கும் விதமாக நேற்று முதலமைச்சர் அவர்கள் தேனாம்பேட்டையில் உள்ள அம்மா உணவகத்தை ஆய்வு செய்தார். ஆய்வு செய்ததோடு அல்லாமல் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அம்மா உணவகங்களை மேம்படுத்துவதற்கு 21 கோடி நிதியையும் அவர் ஒதுக்கீடு செய்தார். இவ்வாறாக அம்மா உணவகங்களுக்கு அவர் கண்டிப்பாக அவர் தொடரும் என்பது போன்ற நம்பிக்கையை அவர் அளித்தால், இருந்தாலும் கூட அதை பாராட்டுவதற்கு அதிமுகவிற்கு மனமில்லை என்று திமுக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து விமர்சித்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிதி ஒதுக்கீடுகள் இருந்தாலும் கூட ஏற்கனவே இருந்த கடைகளில் தற்பொழுது 19 கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு புதிதாக கடைகள் எதுவும் திறக்கப்படவில்லை. அதாவது சென்னையில் மட்டும் 407 கடைகள் இயங்கி வந்த நிலையில் 19 கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. அதாவது எங்கள் ஆட்சிக்கு பிறகு, அதாவது அதிமுக ஆட்சிக்கு பிறகு புதிதாக கடைகள் எதுவும் திறக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் சாட்டியிருந்தார். அதுபோன்ற உணவுகள் முன்பு போல் தரமானதாக இல்லை என்ற குற்றச்சாட்டுகளையும் அவர் அளித்திருந்தார். தனது எக்ஸ் தளத்தில் ஆய்வு குறித்து முதலமைச்சர் அவர்கள் குறித்த அந்த பதிவுக்கு விடையளிக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார். ஒட்டுமொத்தமாக அம்மா உணவகமானது தற்பொழுது எப்படி செயல்பட்டு வருகிறது, இந்த நிதி ஒதுக்கீடானது தற்பொழுது சென்னை மாநகராட்சிக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது, இது தமிழகம் முழுவதும் தொடருமா என்ற கேள்வியும் இருக்கிறது. எவ்வாறு இது அமையப் போகிறது என்பது பற்றி நாம் விவாதிக்க இருக்கிறோம். முதல்ல இந்த விவாதத்தை திரு விஜயகுமார் அவர்களிட்டே தொடங்கலாம். சொல்லுங்க திரு விஜயகுமார், குற்றச்சாட்டுகள் வைத்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் இன்று நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மாற்றுக் கட்சி கொண்டு வந்த திட்டமானாலும் கூட அதை இந்த ஆளும் கட்சி தொடர்கிறது. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தானே? இதை பாராட்ட உங்களுக்கு மனம் இல்லையா? அதாவது ராஜ் நியூஸினுடைய நேயர்களுக்கும் நெறியாளரான உங்களுக்கும் சகா பங்கேற்பாளர்களுக்கும் அன்பு வணக்கம். அதாவது எங்களுக்கு பாராட்ட மனம் இல்லையா என்ற கேள்வியே தப்பு. அதாவது கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்ன்ற மாதிரி 3 ஆண்டுகள் இவர் ஆட்சி பொறுப்பு ஏற்று அம்மா உணவகத்தை, அதாவது இவர் பதவியே ஏற்றுக்கல, முதலமைச்சரா வெற்றி பெற்றார்கள் என்கின்ற ஒரு அறிவிப்பு வந்த மாத்திரத்தில் எங்கள் மதுரவாயில் தொகுதியில அம்மா உணவகத்தினுடைய போர்டெல்லாம் உடைக்கும் போது எங்களுடைய மகளிர் அணியுடைய சகோதரிகள் பெண் புலிகளாக அந்த வீதியில் இறங்கி போராடிய காரணத்தினால அம்மா உணவகத்தை தாக்கப்படுவது அன்று தடுக்கப்பட்டது. அம்மா உணவகத்தை எங்களுடைய எதிர்கட்சியுடைய தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சொல்வதை போல இதுவரையிலும் ஒரு அம்மா உணவகத்தை கூட தொடங்கல. புதுசா அம்மா உணவகத்தை 19 அம்மா உணவகத்தை மூடு விழா நடத்தினதுதான். அதே போல அம்மா உணவகத்தை தரமான உணவுகள் எங்கேயுமே கொடுக்கறது கிடையாது. அதாவது 2013 புரட்சி தலைவர் இதே அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் இது ஏழை எளிய மக்களுடைய பசி ஆற்றுகின்ற, பசியோடு தமிழகத்தினுடைய வீதிகளில் யாரும் இருக்கக்கூடாது ஏழைகள் என்பதற்கு தரமான உணவை குறைந்த விலையில கொடுத்தாங்க. இத பார்த்து மற்ற மாநிலங்கள் எல்லாம் கத்துக்கொண்டாங்க.
இப்ப கூட எங்களுடைய முதலமைச்சருக்கு ஏன் இந்த ஞானோதயம் வந்தது? ஆந்திராவில சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஜெயித்த மாத்திரத்தில் அம்மா உணவகம் என்கின்ற ஒரு அருமையான திட்டம் அம்மா உணவகத்தை பார்த்து அவர் கொண்டு வருகிறார். இப்படி செய்திகள் வருகின்ற பொழுது அம்மா உணவகத்தை நாம் இதுவரையும் கண்டுகொள்ளவில்லை. இனிமேலாவது அம்மா உணவகத்தின் மீது அக்கறை செலுத்த வேண்டும் என்று இவர் சொல்லிவிட்டு வராரு. எங்க முதலமைச்சர் தண்ணி திறப்பு விழாவுக்கு போறாரு, அங்க பூ போட்டு வரவேற்கிறதுக்கு பதிலா தட்டை போட்டு வரவேற்றாரு. அதன் பிறகு அம்மா உணவகத்துக்கு போய் சாப்பிட்டு ருசி பார்த்து அதே சாப்பாட்டுல சாப்பிட்டு எச்சி தூக்கி போடுறாரு. அந்த வீடியோ வருது. கோப்பையே வெல்லாதவனை கூப்பிட்டு வச்சு இவன் தான் உலக கோப்பையை ஜெயிச்சான்னு சொல்லிட்டு அப்பாவும் மகனும் சேர்ந்து கோப்பையை வழங்குறாங்க. இது கோமாளித்தனமான அரசா இருப்பதற்கு இதை விட வார்த்தைகளை கவனமா கையாளுங்க. சரி, நீங்க ஆளும் கட்சி இருக்கும்போது இப்ப எதிர்கட்சிகள் கொண்டு வந்த திட்டங்கள் எதாவது இப்போ ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதே கேட்கிறேன். சரி, நீங்க பேசுறது கேட்கல. நகர்வலம் சென்று அவர் ஆய்வு செய்யட்டும். இல்ல இப்ப நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அது அங்க தலைமைச் செயலகத்தை கொண்டு வராம அது அரசு மருத்துவமனையா நீங்க மாத்து. சார், நான் பேசுறது கேக்குதா விஜயகுமார் சார்? ஆய்வு செய்யட்டும். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா விஜயகுமார் சார்? நாங்க ஆய்வு செய்த எங்களுடைய ஆட்சியில எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆகட்டும், எங்களுக்கு இதே தெய்வம் அம்மா ஆகட்டும், இவங்கள மாதிரி சொல்லிட்டு கேமராக்கு முன்னாடி நடிக்கிறதுக்கு அங்க போகல. இவர் தான் என்ன பண்றாரு, எதிர்கட்சியா இருக்கும் போது வரப்புல போயிட்டு தார் ரோடு, அதாவது சிமெண்ட் ரோடு போட்டு அதுல ஷூவோடு நடந்து போய் வரப்புல பார்த்த உலக. விஜயகுமார் சார், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? இப்படி முதலமைச்சர் அவர்கள் போய் ஆய்வு என்ற மேற்பார்வையில அம்மா உணவுங்க எங்க திட்டம். இப்ப முன்னாடி திமுக திட்டம் நான் சின்ன வயசுல இருக்கும்போது கேட்ட திட்டம் என்ன திட்டமா, சைக்கிள் ரிக்ஷாவை ஒழித்தார்கள் எங்களுடைய இது. இந்திய தலைமுறைக்கு அது தெரியாது. ஆனா முத்தாய்ப்பான 3 திட்டங்கள், அது 100 ஆண்டு கழிச்சு பேசப்படுகின்ற திட்டத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தது. அந்த சார், நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசலாம். திரு அழகர் செந்தில் சார், இப்போ மக்களுக்கு இந்த திட்டங்கள் எப்படி சேர்ந்துருக்கு, அதாவது 3 வருஷமும் சரியா நடைபெறலன்னு சொல்றாங்க. நீங்க மக்களோட தொடர்ந்து கனெக்ட்ல இருக்கக்கூடியவங்க, இதை பத்தி நீங்க உங்களுடைய கருத்து என்ன? அதிமுக கொண்டு வந்த திட்டத்தை திமுக சரிவர நடத்தவில்லையா 3 ஆண்டுகளாக? நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கட்சி சாராதவன். எந்த கட்சி நல்லது செஞ்சாலும் சப்போர்ட்டு, எந்த கட்சி தப்பு செஞ்சாலும் அதை நான் சுட்டி காட்டுவோம். இதுதான் எங்களுடைய விஷயங்கள். ஸோ அந்த வகையில் கட்சி பேதமின்றி ஏழை மக்களுக்கு உண்மையில் ஒரு வரப்பிரசாதம் அம்மா உணவகம் எத்தனையோ மக்களின் வயிற்று பசியை போக்கியதற்கு, அதுவும் அதிமுக பீரியடில் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது கொண்டு வந்தது. அதிகபட்சம் 20 ரூபாயில் அந்த ஒரு நாள் உணவை கொண்டு வந்தது அவர்களின் பெருமை. அதை ஆய்வு செய்து புத்துயிர் கொடுக்க முன் வந்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களின் நடவடிக்கை அருமை. நான் இதை இவங்களையும் நான் தப்பு சொல்ல, அவங்களையும் தப்பு சொல்ல. எதை செஞ்சாலும் அரசியல் அப்படின்றதே என்னுடைய விஷயங்கள் பார்க்காம நான் ஒரு பொதுமக்களாக பார்க்க வேண்டியதில் ஒரு 3-4 பாயிண்ட் நான் சொல்கிறேன். இவங்களுடைய ப்ளஸும் சொல்கிறேன், இவங்களுடைய ப்ளஸும் சொல்கிறேன், எங்கள் மைனஸ் என்ன ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சி உறுப்பினர்களை முதல் அதில் அந்த கட்சி உறுப்பினராக மாற்றுறது தவறு. அம்மாவை ஆரம்பிக்கும் போது பெண்கள் அப்படின்றதோட நிறுத்திக்கலாம். இப்போ கட்சி வரும்போது தான் எதிர்கட்சி அதை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதே நார்மலான ஒரு பெண்கள், அந்த மாதிரி பெண்கள் அங்கே பணிக்கப்பட்டிருந்தாங்கன்னா யார் வந்தாலும் என்னன்னா அது ஆட்டோமேட்டிக் நடந்திருக்கும். ஒரு பாயிண்ட். அப்போ நீங்க நியமனம் கேட்ட பணியாளர்கள் கட்சிக்காரங்கன்னு தெரியுங்களா? கட்சி நிறைய கட்சி உறுப்பினர் தானே, எவ்வளவு மீட்டிங்ல பார்த்துருக்கோம் நாங்க. ஒன்று. ரெண்டாவது, இது அருமையான திட்டம் தான், இல்லைன்னு சொல்ல. எவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கேன், ஆஃபீஸ் போறவங்க, குடும்ப பெண்கள், மிடில் கிளாஸ்ல கூட வாங்கி சாப்பிட்டு போறாங்க. ஏன்னா இது உண்மையிலே அந்த அளவுக்கு அந்த பெண்களை பாராட்டணும். ஏன் அப்படின்னா, சுத்தமாக நான் கூட நினைச்சேன் அம்மாவனா ஐயோ அப்படின்னா சில அம்மாவெல்லாம் போய் சாப்பிட்டேன். நீட்டாக க்ளீனாக ஹைஜீனிக்காக வச்சு நான் வருஷம் சிறந்த அரசு பணியாளர் விருது கொடுக்கும் போது இவங்களையும் கூப்பிட்டு கொடுக்குறேன், ஊக்கப்படுத்துறேன். ஏன்னா அரசு துணை பணியாளர்கள் சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்து கொடுக்குறேன். அது ஐஏஎஸ் கேள் கொடுக்கும்போது நான் பெருமைப்படுறது போர்வில் நடக்குது. 3வது, ஆனால் கடந்த ஆட்சியிலேயே இதில் ஒரு விஷயம் நான் குறை சொல்வேன். என்னன்னா, சப்பாத்தி மாவு தரப்படவில்லை. 2020 திமுக இல்லை, 2020 யார் இருந்தா? அதிமுக. அப்போ சப்பாத்தி மாவு நேரத்தில் வரல. ஆனால் அது காரணம் அப்போ இருக்க முதல்வர் சொல்ல மாட்டேன், மினிஸ்டர்னு சொல்ல மாட்டேன். அங்கே இருக்கக்கூடிய சில பணியாளர்கள் அந்த சப்பாத்தி மாவை எடுத்துட்டு போய் எங்கேயோ இடத்துல இந்திக்கு நார்த் இந்தியன்ஸ்க்கு போய் விற்க ஆரம்பிச்சதும் இது அங்கே கிடைக்காம தக்காளி சோறு. இப்போ இன்னைக்கு ஒரு விஷயம் என்னன்னா, எச்சிலை தூக்கி போட்டார் முதல்வர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நான் இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்டேன், வாயில் வைக்க முடியல. எப்போ அந்த 2020 சொன்னேன், நான் வாயில் வைக்க முடியல, நான் தூக்கி வெளியில் போட்டேன். இப்போ இவர் என்ன நினைக்கிறாரு, நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் முதல்வர் சப்போர்ட்லாம் கிடையாது. நான் நிறைய விஷயங்கள திமுக தவறு செஞ்சு சுட்டியும் காட்டிட்டேன். உடனே திமுக ஜால்ராவான்னு கேட்காதீங்க. இவர் தூக்கி போடுறது எதனால அப்படின்னா, அந்த சாப்பாடு வாயில் வைக்க முடியல, திருப்பி நம்ம அதை எடுத்துன்னு போனோம்னா இது யாராவது கொடுத்துட போறாங்களோன்ற நேரத்தில் தூக்கி போட்டாலும் அந்த கோரில் போட்டுக்கலாம். எனக்கு தெரியல, அப்படி போட்டு அது கீழே கொட்டி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் இல்ல. அவர் உண்மையில அது போட்டதுனால அவர் தவறு அவர் விளக்கம் கொடுக்கணும். எனக்கு அது தெரியாது. எனக்கு ஆனா நான் நினைச்சா, நான் ஒரு போஸ்டிங் இருக்கேன், ஒரு பெரிய லெவலில் இருக்கேன் அப்படின்னா அந்த சாப்பாடை கொட்டுங்கன்னு சொல்லியிருப்பேன். அது சொல்றது கொட்டுறேன்னு சொன்னா சாப்பாடு வேஸ்ட் பண்ணாலே நினைப்பேன். தரம் இல்லைன்ற மாதிரி எந்த மாதிரி தகவல் நான் சாப்பிட்டுருக்கேன். இல்ல இந்த இடத்துல இவர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொன்ன குற்றச்சாட்டிலே கூட என்ன சொல்லியிருக்காருன்னா,
அது வந்து அவர் இன்ஸ்பெக்ஷன் போறாருன்றது முன்னாடியே தெரிவிச்சதுனால அவங்க அன்னைக்கு மட்டும் தரமா இன்னொரு விஷயம்னா அந்த பெண்கள் ஏதாச்சும் நிகழ்ந்த நிகழ்வு தான் அது தவிர சாப்பிட்டு அங்கே போட முடியாது. சாப்பிட்டு அப்படி கையை உதரும் போது அது நடந்த ஒரு நிகழ்வு. அதை வந்து ஒரு பெரிய இல்ல அது எனக்கு தெரியல. நான் சொன்னேன் ரெண்டு வகையிலும் பாக்குறேன். அப்படி அவர் வேணும்னே போட்டிருந்தா அது தவறு. அது வேணும்னே போடாம எனக்கு தெரியல. நானும் அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். சோ அப்படின்ற போது நான் வந்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பெண்களையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா காலையில ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் எல்லாம் போயிருந்தாங்க. இவங்க இந்த சமையல போகும்போது அந்த தரமான குவாலிட்டி அந்த கடந்த ஆட்சியிலையும் கொடுக்கல. நான் பொருட்கள் அந்த சமையல் பொருட்கள் தரமான பொருட்கள் இருக்குமான்னு செக் பண்ணணும். அதை செக் பண்ணல. இன்னைக்கு வந்து ஆய்வு வந்திருக்காரு. கண்டிப்பா யாரும் இதை பண்ணாலும் அரசியல், பண்ணலன்னா அம்மாவோட கண்டுக்கலன்னு சொல்லுவாங்க, பண்ண அம்மாவோட சப்போர்ட்னுவாங்க. ரெண்டுமே தப்பு அப்படின்றது நான் பதிவு பண்றேன். ரெண்டாவது. மூணாவது பாத்தீங்கன்னா இப்ப இந்த லேடிஸ் என்னன்னா அந்த அதிமுகவோட டச்ல இருக்கிறாங்க. என்ன ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு நிமிஷம் என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க? ஒரே ஒரு செகண்ட். நமது அரங்கிற்கு வந்திருக்கும் திமுக செய்தி தொடர்பாளர் திரு மதிவாணன் அவர்களை வரவேற்கும். வணக்கம் சார். சில பெண்களுக்கு நான் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அம்மா உங்க ஆட்சி இல்ல, நீங்க லேட்டா வரீங்க, வர மாட்டேன்றீங்க, அட்டெண்டன்ஸ் போட மாட்டீங்க, நைஸா போயிடுறீங்க, யாரும் உங்களை கண்டுக்கலன்னு நினைக்காதீங்க, எல்லாருமே வாட்சிங்ல இருக்கீங்க, அதாவது இதை பண்ணாதீங்கன்னு சொல்லி சில பேர் சொல்றதும், ஒரு சில இடத்துல வந்து அந்த பொருட்கள் களவாடப்பட்டு பிரச்சனைகள்லாம் ஆகி அதை வந்து கையெல்லாம் பிடிச்சதெல்லாம் வந்து வந்தது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அது ஒன்று ரெண்டு பேர் அதை தவிர்த்து அதுக்காக மொத்த பேரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு சொல்றேன், இது வந்து இந்த அந்த அம்மாவை சுத்தி இருக்கக்கூடிய அந்த அந்த புதர்லாம் இருக்கு இல்லையா, அதை கிளீன் பண்ணாம இதெல்லாம் நிறைய இருக்குது, இஷ்யூஸ் இருக்குது. ஆனா இது எல்லாமே முதல்ல நேரம் வரணும் விஷயம் இல்லை, அந்த பகுதியில் இருக்கவங்க பண்ணணும். இன்னொன்னா 2023 அம்மா உணவகத்தை மூடுறதுக்கு பிளான் பண்ணதாகவும் ஒரு விஷயம் வந்தது. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். முன்னாடி அது 2023 மார்ச்ல சாப்பிட வரவங்க, நீங்கள் எந்த சாதி, எந்த மதம், எந்த இனம், உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா, உங்களுக்கு என்ன வயசு, இதெல்லாம் கேட்டானா ஒரு இட்லி சாப்பிடுவானா, அந்த ஒரு இட்லி சாப்பிடுவானா? சாப்பிட மாட்டான். அவன் என்ன பண்ணா, என்னடா இது வந்து என்ன நமக்கு இப்படி இதுதான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதை என்னன்னா முதல்வரை திருப்திப்படுத்துவதற்காக யாரோ ஒருத்தர் செஞ்ச விஷமத்தவனா கூட இருக்கலாம். ஏன்னா டாட்டா முதல்ல பண்ணுன்னு சொல்ல போறது இல்ல, நாளைக்கு அது இஷ்யூ ஆகும். அப்போ இந்த விஷயம் வந்தது. இதே வந்து நான் கேட்கிற இடத்துல கேட்டோன்னே இதை வந்து நியூஸ் ஜேல வந்து விவாதம் வைக்கிறாங்க. பஸ்ல கூட அந்த மாதிரி கேட்கப்பட்டது இலவசமாக. இதை யோசிச்சு பாருங்க, ஒரு 4 ரூபா 5 ரூபா கொடுத்து வரவனுக்கு நீ கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலையா, நீ எந்த சாதி எந்த மதம் கேட்டா அவன் சாப்பிட வருவானா? அப்ப சாப்பாடு ஆட்டோமேட்டிக் குறைஞ்சு போச்சுன்னா அம்மா உணத்தை மூடுறோம் அப்படின்னா அது தப்பு. என்ன பொறுத்தவரைக்கும் கட்சி, நான் இன்னைக்கு சொல்றேன், அதிமுக எந்த திட்டத்துக்கு நான் வந்து குறை சொல்றேன் இல்லையோ, அம்மா உணத்தை கண்டிப்பா யாரும் குறை சொல்லவும் கூடாது, குறை சொன்னா தப்பாவும் ஆயிடுறது. நான் பதிவு பண்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொரு குற்றச்சாட்டு இருந்தது. இப்போ அரசு மருத்துவமனைகள் எல்லாம் மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக கொடுக்கப்பட்ட உணவை பெரும்பாலும் டாக்டர்ஸ் அங்க வேலை பார்க்கறவங்கவே நர்ஸ்ல வந்து அவங்களே அதிகமா பயன்படுத்துறாங்க அப்படின்ற. அப்ப தர இல்லனா டாக்டர் சப்போர்ட் நல்லா தான் இருந்ததுன்னு நம்ம நல்லா இருந்ததுன்னு எடுத்துக்கிறீங்களா? நான் அதை தான் சொல்றேன். அந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய குவாலிட்டியை செக் பண்ணுங்க. இங்க வந்து சமைச்சதை செக் பண்றதுக்கு முன்னாடி அது என்ன ரைஸ், என்ன சப்பாத்தி, நான் இந்த முதல்ல சொல்ல, அந்த முதல்ல கடைசி கடந்த முதல்ல சரி, இந்த முதல்ல சரி, அவங்களுக்கு ப்ராப்பரா போதா, இது யார் மூலமா போகுது, என்யூஎல்எம்ன்ற டெம்பரரி ஒர்க்ஸ் தான் சப்ளை பண்றாங்களா, அவங்க யார் கண்காணிக்கிறா, அந்த எஸ்ஐ கண்காணிக்கிறாரா, எஸ்ஓ கண்காணிக்கிறாரா, ஏஹெச்ஓ கண்காணிக்கிறாரா, அதை சிஹெச்ஓக்கு ரிப்போர்ட் போதா, இதெல்லாம் இறக்கி பார்க்கணும். நான் வந்து நான் சொல்றேன், கடந்த 2020 மதுரவாயில ஒரு என்யூஎல்எம் பண்ணியாலும் இப்ப இல்ல. என்னுடைய சிம்பிளான ஒரே क्वेश्चन, அப்ப தரமா இருந்ததுன்றது நீங்க சொல்றீங்க. ஆமா. இல்ல அந்த 3 ஆண்டுகளாக இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சுமத்துற மாதிரி தரமா இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, இல்ல தரமா இருந்ததா? உங்ககிட்ட ஒரு தரமான பொருளை கொடுத்துட்டு சமைங்கன்னு சொன்னா தரமா இருக்கும். தரம் இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? நான் திரும்பி சொல்றேன், திமுக அதை பண்ணாங்கன்னு சொல்லல, அதிமுக குவாலிட்டி கம்மியாச்சு. கடைசி காலத்துல அந்த பீரியட்ல வந்து கம்மியாச்சு, நான் பாத்துட்டேன். அங்கேயுமே கம்மியாயிடுச்சு. செய்தியே போட என்ன பண்ணேன், ஒரு காலத்தில் நான் பாராட்டி அம்மா உணவகம் இன்று தரம் தாழ்ந்து வருகிறது. ஏன்? ஏன்னா அது குவாலிட்டியான, அவங்க போய் நம்ம சொல்ல முடியாது. ஏன் சார் எங்களை குறை சொல்றீங்க? கண்டிப்பா சப்பாத்தி தேய்க்கிறாங்க. அந்த பெண்கள் எல்லாம் நான் யாரையுமே குறை சொன்னா வந்து அது முதல்வரை குறை சொல்ல முடியாது, பெண்கள் சொல்ல முடியாது. அதிகாரிகள் மட்டத்தில் சரியான கண்காணிப்பு இல்லை. அந்த பேசிக்கா கொடுக்கக்கூடிய திங்ஸ் வந்து சரியான குவாலிட்டி இல்லை, சரியான சப்ளை குவாண்டிட்டி இல்லை, குவாலிட்டி இல்லை. குவாலிட்டி இருந்ததுன்னா பல பேர் வந்து கண்டிப்பாக அதிமுகவை வாழ்த்துவார்கள். இதுக்கு வந்து இன்னைக்கு ஊக்கப்படுத்திய முதல்வரையும் வாழ்த்துவார்கள் என்பதை பொதுமக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். சரி சார், தொடர்ந்து பேசலாம். திரு தூத்துக்குடி செல்வம் சார், உங்களுடைய பார்வையில இந்த கடந்த 3 ஆண்டுகளாக அம்மா உணவகம் உடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது? ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் ரங்கநாதன் அவர்களுக்கு, அதே போல தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். அத ஒரு அரசு கடந்த காலங்களில் கொண்டு வந்த திட்டங்கள் அந்த அரசுக்கு, கடந்த கால அரசுக்கு பெயரக்கூடாது அப்படிங்கிறதுனாலேயே சில நெருக்கடிகள் கொடுக்கறதுங்கிறது வந்து இன்னைக்கு இல்லை. இது கடந்த காலங்கள்ல அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அது நடந்திருக்கு, அது இருக்கு. ஆனா இன்னைக்கு அம்மா உணவகம் என்பது மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையான திட்டம். அந்த திட்டம் ஏறக்குறைய 664 இடங்கள் என்ற 664 இடங்கள்ல தமிழ்நாடு முழுக்க தொடங்கப்பட்டு
அது குறிப்பா சென்னையில மட்டும் 407 இடங்கள் தொடங்கி இதுல 19 இடங்கள்ல மட்டும் நிறுத்திருக்காங்கிற மாதிரி தகவல் இருக்கு. இப்போ ரொம்ப நாளைக்கு பிறகு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் போய் அதை போய் 122வது வட்டத்துல அந்த தேனாம்பேட்டையில அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல போய் பார்த்திருக்காரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, முதலமைச்சர் பார்வையிட்டதை நம்ம வரவேற்கத்தான் செய்யணும். நம்ம அரசியல் எல்லைகளை கடந்து அரசியல் ரீதியாக நமக்கும் அவருக்கும் 1000 திமுகவிற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் 1000 முரண்கள் இருக்கிறது. அதே நேரத்துல முதலமைச்சர் போய் ஒரு அம்மா உணவகம் என்று கடந்த கால ஆட்சியில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டத்தை அவர் போய் பார்த்து ஆய்வு செய்து முதலமைச்சர் பார்க்காருன்னு சொன்னாலே மற்ற உணவகங்கள்ல இருக்கிற அம்மா உணவகங்கள்ல இருக்கக்கூடிய ஊழியர்களிடத்துல ஒரு சுணக்கம் இருந்தால் அந்த சுணக்கம் முதலமைச்சர் பார்க்க வராருங்கிற பயம் இருக்கும். 3 ஆண்டுகள் கழிச்சுதான் பாக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டதை பொறுத்தவரையில, என்னை பொறுத்தவரையில நான் அதை வரவேற்கிறேன். அது இந்த திட்டத்தை தொய்வில்லாம ஏறக்குறை அரசாங்க குறிப்புகள்ல கூட என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டுக்கு 1 லட்சம் பேருக்கு தினசரி 1 லட்சம் பேர் சாப்பிடுறாங்க தமிழ்நாடு முழுக்க அப்படிங்கிற மாதிரி செய்தி அரசு செய்தி குறிப்புல இருக்கு. 1 லட்சம் பேர் சாப்பிடுறாங்க சரி அப்படின்னு சொல்லி. நான் இன்னும் ஒரு வகையில எப்படி யோசிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, தம்பி நண்பர் விஜயகுமார் அவர்கள் கூட அவருடைய கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில் அப்படி இருந்தது, அவர் போய் பார்த்தாருல சொன்னாரு. நான் கூட இன்னொன்னு சொல்றேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாண்புமிகு புரட்சி தலைவி அவர்களால் தொடங்கிவிட்ட அவர்கள் அந்த கட்சியினுடைய முகமும் முகவரியுமாக இன்றைக்கும் இருக்கிற அம்மையார் புரட்சி தலைவி அவர்களால் தொடங்கப்பட்ட அந்த திட்டத்தை தொடர்ந்து நடக்கணும்னு நினைச்சிருந்தா அவர் என்ன செஞ்சிருக்கணும்னு கேட்டீங்கன்னா, அதற்கு ஒரு நிரந்தர நிதியை ஒதுக்கி இருக்கணும். அவர் ஆட்சி அதிகாரத்தை விட்டு போகும்போது 2021 தேர்தல் நடப்பதற்கு முன்னால் 2013 தொடங்கப்பட்ட அந்த திட்டம் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால், இவர் 2017 முதலமைச்சர் ஆகிறார். முதலமைச்சர் ஆன பிறகு இவர் என்ன செஞ்சிருக்கணும்னு கேட்டா, ஒரு நிரந்தர நிதியை ஒதுக்கி இருக்கும். நிரந்தர நிதியை ஒதுக்கல. அதுங்கிறது கடந்த கால ஆட்சியினுடைய குறைபாடுதான். அவங்க ஆட்சியில இருக்கிற வரைக்கும் நடத்திட்டு போயிட்டாங்க. ரைட்டு. ஒருவேளை நாம ஆட்சி அதிகாரத்துக்கு வரலன்னா எப்படி இதை நடத்துறதுங்கிறத அந்த தொலைநோக்கு பார்வை திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இருந்த அரசுக்கு இல்லை என்பதும் மிக வருத்தத்துக்குரிய செய்திதான். அதே போலவே இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான இந்த திட்டத்தை எல்லாம் இப்போ ஏறக்குறைய ஒரு 407 இடங்கள் 400 இடங்கள் சென்னையில தொடங்கி இருக்காங்க அம்மா உணவகம். மற்ற இடங்கள்ல மாநகராட்சிகளில் நகராட்சிகள்ல மட்டும்தான் இருக்கு. ஒரு 257 இடங்கள்ல 250 இடங்கள்ல மாநகராட்சிகள்ல நகராட்சிகள்ல இருக்கு. இந்த திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முறையாக ஆங்காங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அமைச்சர்கள், அந்த கட்சியினுடைய மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகளை எல்லாம் அந்த கட்சியில, அதாவது இன்னும் சொல்ல போனா கிராமப்புற நிர்வாகத்தில் இருக்கிற அந்த பொறுப்பாளர்களை எல்லாம் ஊக்குவித்து அவர்களுக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்து முதலமைச்சர் அவர்கள் கண்காணித்து நடத்தினா இது ஒரு சிறப்பான திட்டம். சரி, இதுல உள்ள கிரெடிட் ஜெயலலிதா அம்மாவுக்கு போயிரும்னு மட்டும் போயிருமே அப்படின்னு நினைக்காம, இது ஒரு மக்கள் நல திட்டம் என்று நினைத்து இந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தினால் இது நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு, நான் என்ன பொறுத்த வரைக்கும் சார் ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, எங்களை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலும் யார் மக்கள் நல திட்டங்களை நன்றாக செயல்படுத்தினாலும் அதை பாராட்டுவது. நண்பர் அழகர் செந்தில் அவர்கள் கூட சொன்னாங்க, நான் பாராட்டுவேன் அல்லது முரண்படு விமர்சிப்பேன் அப்படின்னாங்க. நல்லா இருந்தா பாராட்டுவேன், இல்லைன்னா விமர்சிப்பேன்னாங்க. அதான நியாயம். நல்லா இருந்தா பாராட்டணும். அதனால முதலமைச்சர் அவர்கள் இதை போய் பார்த்தத நாம அதை விமர்சிக்கிறதுல நியாயம் கிடையாது. இருக்காது. அதே நேரத்துல தொடர்ந்து எதிர்காலத்துல நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? அதாவது எதிர்காலத்துல செல்வம் சார் நான் பேசுறது கேக்குதா? இந்த சவுண்ட் சரியா இல்லாம இருக்கு. அதான் சார், நான் தொடர்ந்து பேசலாம் சார், தொடர்ந்து பேசலாம். எதிர்காலத்துல அடுத்த சுற்றுல நம்ம தொடர்ந்து பேசலாம் சார், அடுத்து பேசலாம். அதாவது மதிவண்ணன் சார், இப்போ 3 ஆண்டுகளாக இதுவரைக்கும் யாரும் ஆய்வு மேற்கொள்ளலை, இப்போ திடீர்னு ஆய்வு மேற்கொள்கிறீங்க ஏன்ற ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா உணவகங்கள் இடையில் மூடுவதற்கான ஒரு ஆயத்த பணிகள் இருந்தது. எங்களது போராட்டத்திற்கு பிறகுதான்
அது வந்து மூடுவது தவிர்க்கப்பட்டது. இது போன்ற பல குற்றச்சாட்டுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வை? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சசிகலா யாருன்னு கேட்டவர் தானே. அப்புறம் இது மட்டும் அவர் கண்ணுக்கு எப்படி தெரியும்? யார் தன்னை முதலமைச்சர் ஆகினாங்களோ அவங்களே யாருன்னு கேட்டவருக்கு அந்த என்ன சொல்லுவாங்க, மெமரி லாஸா அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கும் அவருக்குன்னு நினைக்கிறேன் நான். அதனால அவருக்கு அந்த மாதிரி தோணி இருக்கும். அண்ணா இல்ல அண்ணா தம்பி சொல்லக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன், வேற ஒன்றும் இல்லை, அது நீங்களே சொல்லிட்டீங்க. அதனால இது வரைக்கும் வரலன்னு நினைக்கிறதே முதல்ல தப்பு. நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இதே மாதிரி ஆய்வு செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி வந்து நாங்கள் வெற்றி பெறும்போது கட்டத்தில் வந்து அம்மா உணவகத்தோட பெயர் பலகை எடுத்தாங்கன்னு சொல்லி பிரச்சனை வரும்போது திமுக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கும், கைது பண்ணியிருக்கோம். அதனால் இந்த தூங்கிலிருந்து திடீர்னு எழுந்து வந்து ஏதோ ஞாபகத்தில் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி பேசினா அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. நாங்கள் மூடணும்னு நினச்சிருந்தா முதலே மூடி இருக்கலாம். ஆனால் நாங்கள் 3 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 450 கோடி செலவு பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அதை நாங்கள் ரன் பண்ணின்னு இருக்கோம். இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாருன்னா 19 இடம் மூடிட்டாங்கன்ற மாதிரி அவர் கருத்து சொல்கிறாரு. அது எங்கெங்கே மூடிருக்காங்க அவர் தயவு செஞ்சு அது வெளிப்படையாக சொல்லணும். ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னா இந்த இடத்துல மூடி இருக்காங்கன்றதை சொல்லணும். 19 சொல்லிட்டு போகவே கூடாது. முதல்ல ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு அதுதான் அழகு. நீங்கள் ஆட்சிக்கு வந்தவொன்னே அம்மையார் வந்து 2006லேருந்து 2011 இருக்குல்ல, அந்த கட்டத்தில் வந்து கலைஞர் வீடு திட்டம்னு ஒரு திட்டம் வச்சுருந்தோம். நீங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே என்ன பண்ணீங்க? அதை பசுமை வீடுகள் திட்டம் மாற்றினீங்களா இல்லையா? கலைஞர் காப்பீடு திட்டம்னு ஒன்று வச்சுருந்தோம், அதை வந்து முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு திட்டம் மாற்றினீங்களா இல்லையா? அதே மாதிரி அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ஒன்று வச்சுருந்தோம், அதை தாய் திட்டம் மாற்றினாங்களா இல்லையா அம்மையார் அவர்கள்? நாங்கள் என்ன இப்போ அம்மா உணவகத்தை நாங்கள் பேராக மாற்றிட்டோம்? நாங்கள் அதெல்லாம் எதுவுமே செய்யலையே. அப்படியே தானே இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆயின்னு இருக்கு? உங்களுக்கு என்ன பயம்? எங்க போயிட்டு களத்துக்கு போறாரு, களத்துக்கு போன உடனே வந்து நாம இல்லாம ஆயிட போறோமோ அப்படின்ற உங்களுக்கு ஒரு பயம். அந்த பதட்டத்தில் இன்னைக்கு நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்களே தவிர வேற ஒன்றும் இல்லை. 3 ஆண்டுகளாக வந்து எந்த விதமான ஒரு இந்த மாதிரி ஆய்வுகள் நடத்தப்படவில்லை, தரம் வந்து சரியில்லை. ஆனால் இன்னைக்கு இவங்க போகிறத முன்னக்கூடியே அறிவித்ததுனால இந்த தரம் வந்து இந்த அம்மா உணவகத்தில் சிறப்பான உணவாக செய்யப்பட்டிருக்கு, அவ்வளோதான் விஷயமே தவிர மற்றபடி தரமாக பழைய அளவுக்கு தரம் மெயின்டைன் பண்ணலைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை, அதாவது நீங்கள் வந்து ஒரு விஜயகுமார் பேசுகிற மாதிரி எடப்பாடி பழனி பேசுகிற மாதிரி நான் வந்து பேச முடியாது. ஏன்னா நான் சொல்லுவேன், நம்ம முதலமைச்சர் வந்ததுக்கப்புறம் எத்தனை தடவை வந்து நேரடியாக களத்தில் வந்து மழை பெய்யும் போது மழையில் வெள்ளத்தில் மக்களோட இருந்தாருன்னு நான் சொல்ல முடியும். நீங்கள் உங்களால் அந்த மாதிரி சொல்ல முடியுமா? அவர் அதுதான் விஜயகுமார் சார் சொன்னார், வரப்பில் வந்து சிமெண்ட் போட்டு அதில் ஷூ போட்டு நடந்து போனார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவர் இப்போ மென்ஷன் பண்ணார். அதான் நானும் சொன்னேன்ல, அவர் எப்படி பேசினார்னு. நான் எத்தனை வீடியோ வேணா நான் காட்டுமா? முட்டி அளவுக்கு தண்ணியில் நடந்து போனதெல்லாம் நான் காட்டுமா? ஆனால் அவருக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல எங்கேயாவது யாராவது ஒரு கிராஃபிக்ஸில் பண்ணது அவர் பார்த்தாருன்னா அதுக்கு நான்லாம் பொறுப்பாக முடியாது. அவரை வந்து சரியான இதை பார்த்தா தான் அவருக்கு அது கண்ணு. 2வது வந்து மெட்ரோ ட்ரெயினில் போய் பஸ்ஸில் போய் மக்களோட மக்களாக நிற்கலையே நாங்கள். எப்போ நாங்கள் போகலன்றீங்க? எதுக்கு போகல? நீங்கள் வேணால் அந்த மாதிரி இருந்திருப்பீங்க. அம்மையார் வந்து தண்ணியை திறந்து விட்டுட்டு மொத்த சென்னையை வெள்ளத்துல முழுக வச்சாங்க. ஆனா இந்த 3 வருஷத்துல இதான் முதல் முறையா தான சார் இப்போ அம்மா உணவு இல்ல ஏற்கனவே நாங்க போயிருக்கோமே. நான் டேட்டோட சொல்லுவேன், ஏற்கனவே நாங்க போயிருக்கோம், பார்த்திருக்கோம், மக்களோட இருந்திருக்கிறோம். இதே அம்மா உணவகத்துல வந்து இதே மாதிரி தலைவர் வந்து பார்த்திருக்காரு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்க ஒரு திட்டத்தை போட்டுட்டு அந்த திட்டத்துல இருந்து நாங்க ஒதுங்கி போகவே இல்லையே. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா அம்மா அழைப்பு திட்டம்னு ஒண்ணு இருந்தது, அதை முதலமைச்சரின் உதவி மையம் மாத்திருந்தியாரு. அம்மையார் பேரையே மாத்தினவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே மாதிரி வந்து அம்மா கிளினிக்னு ஒன்று ஆரம்பிச்சாருல்ல, இந்த அம்மா கிளினிக் வந்து 1 வருஷத்துக்கு தற்காலிகமானதுன்னு சொன்னது யாரு? அதே எடப்பாடி பழனிசாமி தானே. அதுக்கு ஏற்ற மருத்துவர்களை போட்டீங்களா? அதுக்கேற்ற நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணீங்களா? என்ன செஞ்சீங்க சார்? நாங்கள் இது இன்னைக்கு வந்து இந்த 3 வருஷத்துல 450 கோடி செலவு செய்து இதை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணின்னு இருக்கோம். இன்னைக்கு தளபதி போய் பார்த்துட்டு வந்து 7 கோடி ரூபாய் புதிய பாத்திரங்களை வாங்குறதுக்கும் 14 கோடி வந்து புனரமைக்கிறதுக்கும் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். நீங்க இது மட்டும் இல்லாம தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா முதல்வரின் முகவரி திட்டம் சொல்லி, கல ஆய்வில் முதல்வர்னு ஒரு திட்டம், மக்களோட முதல்வர்னு ஒரு திட்டம், உங்களை தேடி உங்கள் ஊரில் நீங்கள் நலமான்ற திட்டம், இப்படி எத்தனை திட்டங்கள் போட்டு நேரடியா மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீங்க திடீர் திப்புன்னு எழுந்து வந்துட்டு எங்க நடக்குதுன்னு பார்த்தா நாங்க பொறுப்பாக முடியாது அதுக்கு. அதனால தான் நாங்க எப்பயுமே சொல்றது,
நீங்க களத்துல மக்களோட மக்களா இருங்க, அரசியல் மக்களோட மக்களா செய்யுங்க, அப்பதான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். சரி, நீங்க எந்த நேரம் சேலம் மாநகர மாவட்ட செயலர் மாதிரியே நடந்தா அதுக்கு நாங்க பொறுப்பு சார். இப்போ திட்டங்கள் வந்து தொடர்ந்து நீங்க நடைமுறைப்படுத்திட்டு வரீங்க, ஆய்வுகள் மேற்கொள்றீங்கன்னு. அப்போ இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில்? இடையில வந்து அது மூடக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்த மாதிரி தென்பட்டது. நாங்க போராட்டத்துக்கு பிறகுதான் அது மூடாமல் காப்பாற்றப்பட்டது. எங்களுடைய தொடர் அழுத்தத்துக்கு பிறகு போராட்டம் பண்ணீங்க. தொடர் அழுத்தத்திற்கு பிறகு இல்ல எங்க போராட்டம் பண்ணாங்க சொல்லுங்க. எந்த இடத்துல போராட்டம் பண்ணாங்க? நாங்க எங்க வந்து அதை நான் மூட போறோம், நாங்க எங்க சொன்னோம்? இல்ல அப்ப அவர் சொன்ன அவர் வந்து முகாந்திரம் இல்லாம அவர் சொல்றது வந்து இந்த நிமிஷம் பேசுற இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு பொய் தான் சொல்றாருன்றீங்க. நான் இத்தனை திட்டத்தை நீங்க பேர் மாத்திருக்கீங்கன்னு சொல்றேன்ல, அதே தான் உங்ககிட்ட கேக்குறேன். அம்மா உணவு திட்டத்தை நாங்க பேர் மாத்ததுக்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நாங்க மாத்தணுமா? இல்ல, எங்களுக்கு சமூக நல திட்டம் தான் முக்கியம், மக்களுக்கு எது தேவையோ அதுதான் எங்களுக்கு முக்கியம். நாங்க யாரோட பேரை மாத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே நீங்க சட்டசபையிலேயே வந்து ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படையா பார்த்தாங்க. சரி, நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஒரு பேசிட்டோம். அதாவது பைய வந்து பள்ளிக்கூட புத்தக பைய கொடுக்க திட்டத்துல வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு, அதை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது தளபதி அந்த பைய கொடுத்துருங்கன்னு தான் சொன்னார். பழைய ஆட்சியாளர்களுடைய போட்டோ இருக்கும் போது அப்படியே கொடுத்துருங்க தான் சொன்னாரு. நாங்க என்ன நிறுத்திட்டோம் உங்களை மாதிரி? நீங்க நிறுத்தின இத்தனை திட்டங்கள் இருக்கு, நாங்க நிறுத்தின திட்டத்தை ஒண்ணு சொல்லுங்களான்னு பாப்போம். சரி, அப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா குறை சொல்லணும், தன்னுடைய இருப்பை காட்டிக்கணும், அதை தவிர வேற ஒண்ணும் எடப்பாடி பழனிசாமி நோக்கல. ஒரே நிமிஷம் விஜயகுமார் சார் குறுக்கிட விரும்புனீங்க, சொல்லுங்க. அதாவது எங்களுக்கு வந்துட்டு ஞாபக மறதி குறைவு அப்படின்னு சொன்னாரு அண்ணா அவர்களே. ஞாபக சக்தி குறைவு, எங்களுக்கு ஞாபக சக்தி குறைவு இல்ல, அவங்களுக்கு தான் 520 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஞாபக மறதியா ஆட்சி செய்துட்டு இருக்காங்க. எங்களால முடிஞ்சிருக்கு. சரி, இல்ல அவங்க கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுங்க சார். நீங்க அவங்க கொண்டு வந்த பல திட்டங்களை நீங்க முடக்கிருக்கீங்க, பேர் மாத்திருக்கீங்க, ஆனா அவங்க வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்களே, அதை வந்து அவங்க குறிப்பிடுறாங்க. ஆட்சி பொறுப்பை ஏத்துக்காத போது வெற்றி பெற்றார்கள் என்ற அறிவிப்பு வந்த உடனே மதுரை வாயில அம்மா உணவகத்தினுடைய பெயர் பலகையை உடைச்சாங்க. உடனே வந்துட்டு நாங்க போராடணும். போராடினதுக்கு காரணமா திமுக தொண்டர்கள் விஜயகுமார் அண்ணன் சொல்றாரு பொய்யான ஒரு தகவல். நான் பொய்யா சொல்லலையே, நான் தெளிவா சொன்னேன். அம்மா உணவகத்தோட போர்டை உடைச்சாங்க, அந்த நிமிஷமே கட்சி விட்டு நீக்கணும், அந்த நிமிஷமே வந்து கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னேன். இது எங்க வந்து தமிழ்நாடு முழுவதும் அதிமுக தொண்டர்கள் போராடுவாங்க. அம்மா உணவகத்தின் பெயரை வந்து மாற்றமோ, அம்மா உணவகத்தை வந்து நம்ம மூடினாவோ, மூடுவிடா நடத்தினாவோ போராட்டம் வெடிக்கும் என்று திமுக அரசு நீங்க போராட்டம் பண்ண வெடிக்கும். நகைச்சுவை பண்ணாதுன்னா நீ வேற உணவகத்துக்கு எல்லாம் காமெடி பண்ணது வேற ஏதாவது சொல்ல. சரியான மேற்பார்வையிடல, சரியான நிர்வாகம் பண்ணல. 3 ஆண்டுகள் முடிஞ்சு ஆட்சி முடிகிற தருவாயில, அதுவும் ஆந்திராவுல சந்திரபாபு நாயுடு அண்ணா உணவகம் உணவகத்தை கொண்டு வந்து அது இந்தியா முழுவதா பேசும் பொருள் ஆன உடனே இவருக்கு ஞானோதயம் ஏற்பட்ட காரணத்தினால இது போயிட்டு சும்மா ஆய்வுன்றாரு. இந்த ஆய்வு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர் செய்து. சரி, ஓகே திரு விஜயகுமார் சார், நீங்க சட்டமன்றமா கட்டின பில்டிங்க அரசு மருத்துவமனையா மாத்தினீங்க, எதிர்கட்சிகள் கொண்டு வந்தாங்கன்றதுக்காக. நூலகத்துல கல்யாணமே நடத்திருந்தீங்க, நூலகத்துல வந்து நீங்க வந்து திருமணம் நடத்துறதுக்காக மண்டபமா வாடகைக்கு விட்டுருந்தீங்க. சோ இதெல்லாம் நீங்க குறிப்பிட்டு பேச மாட்டீங்க, அதுக்கு பதில சொல்லுங்க. நீங்க அந்த எதிர்கட்சிகள் கொண்டு வந்த திட்டம்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்க முடக்கி இருந்தீங்க, ஆனா அவங்க வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. இப்போ சார் நடத்துறாங்க, நாடகம் நடத்துறாங்க சார். இப்ப கேக்குறாரு 19 இதுவும் நாங்க நாளைக்கு காலையில வெளியிடுறோம். புதுசா இப்ப வெளியிடுனா இவங்க ஆட்சி காலத்துல அதை சொல்லுங்க. இப்ப ஒண்ணுமே வேணாம். இப்ப அண்ணன் பேசுறாருல, இவ இந்த திட்டம், பொன்மகள் திட்டம், அந்த திட்டம், வீடு தேடி மருத்துவம் எல்லாம் கணக்கு தெரியல. நீங்க வந்தா நாங்க எங்க நலமா இருக்குது, அதனாலதான் நீங்க நலமான்ற ஒரு திட்டத்தையே கொண்டு வந்திருக்கிறீங்க. நீங்க நான் கேக்குறேன், அம்மா உணவகத்தை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனை புதிய அம்மா உணவகத்தை திறந்து இருக்கிறாங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. நல்ல திட்டம் தான் அப்படின்னு அவரே நற்சான்றிதழ் வழங்குறாரு. இல்ல கண்டிப்பா நீங்களே அது இப்போ வந்து தூத்துக்குடி செல்வம் சார் ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஒருவேளை ஆட்சியில் இல்லைன்னா அதை நடத்துறதுக்காக நிரந்தர நிதியை நீங்க ஏன் ஒதுக்கல, தொலைநோக்கு திட்டத்தை கொண்டு வரல எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு குற்றச்சாட்டையே வைக்கிறார் அவரு. அதாவது அம்மா கிளினிக்னு ஒன்று ஆரம்பிச்சிருந்தீங்க, அந்த கிளினிக் நீங்கள் ஆரம்பித்து ஒரு இடத்துல வந்து அந்த பில்டிங்கே இடிஞ்சு விழக்கூடிய சூழ்நிலையில நம்ம பார்த்தோம். அதில் வந்து தரமான மருத்துவர்கள் எல்லா இடத்துலையும் இருந்தாங்களா, அங்கே வந்து செவிலியர்கள் இருந்தாங்களான்றது கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் கொண்டு வந்த திட்டத்தை நீங்களே சரியான முறையில் நடைமுறைப்படுத்தலை. இதில் எதிர்கட்சியை நீங்கள் எப்படி கேள்வி கேட்க உங்களுக்கு தார்மீகம் இருக்கும்? அதுதான், அதாவது தவறான தகவலை வந்துட்டு அண்ணன் பேசும்போது சொல்றாரு.
இல்ல அது ஒரு பில்டிங் இடிஞ்சு விழுந்ததா இல்லையா சார்? நீங்க கட்டின கிளினிக் ஒரு பில்டிங் கம்ப்ளீட்டா தரமட்டமா இடிஞ்சு விழுந்ததா இல்லையா? நோயாளிகள் அவங்க இருக்கிற இடத்திலேயே வந்துட்டு ஒரு 100 மீட்டர் சுற்றளவிலே வந்துட்டு அவங்க மருத்துவம் பாத்துக்கிறதுக்காக ஒரு செவிலியர் ஒரு மருத்துவரை கொண்டு அம்மா மினி கிளினிக்கே கொண்டு வந்த நாங்க கொண்டு வந்து எங்களுடைய ஆட்சி முடியும் தருவாயில நாங்க அதை கொண்டு வந்து மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பின காரணத்தினால எங்கள் ஆட்சி நாங்கள் இல்ல எனக்கு தெரிஞ்சு சார் சொன்ன மாதிரி டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து அம்மா உணவகத்தோட தரம் சரியில்லைன்னு சொல்லி திரு அழகர் செந்தில் சார் சொல்றாரு. அதே மாதிரிதான் அம்மா கிளினிக்லயும் எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்கள்ல மூடிதான் இருந்தது. நானே கண்கூட பாத்துருக்கேன். நாங்க திட்டத்தை செயல்படுத்தணுமே அப்படின்றாரு. அப்படியா இருந்தா அம்மா மினி கிளினிக்க ஏன் மூடி மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்படி நல்ல திட்டம் அது. அந்த திட்டத்தை இந்த திமுக அரசு வேண்டும் என்றே நிறுத்தியது. இது வந்து நல்ல திட்டம். நாங்க எங்க ஆட்சி மட்டும் எங்க ஆட்சி தொடர்ந்து இருந்தா இது வந்து நல்லா இதை வந்துட்டு மிகப்பெரிய அளவுல இதை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்திருப்போம், மக்கள் பயனடைந்திருப்பாங்க. இதை தடுத்தது வந்து திமுக அரசு. அத வந்து இப்போ எங்க மீது அவர் பழி போடுறாரு. சரி, இல்ல இப்போ நம்ம தூத்துக்குடி செல்வம் சார் ஒரு கேள்வி வச்சாங்க. அதாவது நீங்க வந்து நிரந்தர நிதியை ஏன் ஒதுக்கல அம்மா உணவகத்துக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருந்தாங்க. சார் நிதி ஒதுக்கீடுலாம் இல்ல சார். நாங்க வந்து அது எங்களுடைய ஆட்சி காலத்துலதான் அதை கொண்டு வரோம். கொண்டு வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இல்லையா, ஆட்சி பொறுப்பு வந்து திமுக போகுது இல்லையா, அந்த திமுக அதுக்கான நிதியை ஏன் ஒதுக்கல, அந்த திட்டத்தை ஏன் அப்படியே திட்டத்தை செயல்படுத்தல, ஏன் அதை மூடு விழா நடத்தி அதை மூடு விழா எங்க சார் நடத்துறாங்க? தொடர்ந்து நடத்தி இப்ப 21 கோடி ஒதுக்கி இருக்காங்க மொத்தமா. பதில் சொல்லுங்க அவங்களால. இல்ல சார் நீங்க மூடு விழான்னு நீங்க இப்ப 21 கோடி ஒதுக்கி இருக்காங்க. எதுல 21 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க? இப்ப அம்மா உணவகத்துக்கு சென்னை மாநகராட்சியில 21 கோடி ஒதுக்கி இருக்காங்க. 3 ஆண்டுகளை விட்டுட்டாங்களா? இப்ப வெறும் 18 மாசம் ஆட்சியில தான் இருக்கு. 18 மாத கால ஆட்சியில இவங்க வந்துட்டு 21 கோடியை வந்துட்டு ஒதுக்குன்றது வந்து என்னன்னா அந்த திட்டம் நல்ல திட்டம் என்று இந்தியா முழுக்க பேசப்படுகின்ற திட்டம். ஐயோ அந்த திட்டத்துல இதுவரை நம்ம வந்துட்டு கண்மூடித்தனமா இருந்துட்டுமே, இதுவேதான் விழிப்படைஞ்சு அந்த திட்டத்தை செயல்படுத்தும் எங்களுடைய முதல்வர் அவர்களுக்கு இன்றுதான் சரி. இப்போ இந்த இந்தியா ஓகே தொடர்ந்து பேசுறோம் மதிவானன் சார். தொடர்ந்து இந்தியா முழுக்க எடுத்துட்டு போறதுனால தான் இப்பதான் சரி அப்போ நல்ல திட்டம் தமிழ்நாட்டுக்கு பெயர் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து நீங்க செய்றீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு. இல்ல நான் 3 விஷயம் கேட்டா ஒரு 3 விஷயத்துக்கு பதிலே சொல்லல. நீங்க எந்தெந்த திட்டத்துக்குலாம் பேர் மாத்திருக்கீங்கன்னு கேட்டேன். அதை பத்தி அவர் கடைசி வரைக்கும் பேசல. அம்மாவுடைய பேரையே ஒரு இருட்டடிப்பு செஞ்சார் எடப்பாடி பழனிசாமின்றது கேட்டா அதுக்கும் ஒரு பதில் சொல்ல. சரி ரைட்டு, நான் ஏற்கனவே பதில் சொல்றேன். 7/1/2022 சட்டசபையில் தளபதி அவர்கள் இது சம்பந்தமாக பதில் சொல்லியிருக்காரு. அம்மா உணவகங்கள் மூடப்படாதுன்னு சொல்லிட்டு சட்டசபையில் திரும்பவும் சொல்கிறேன். அதே மாதிரி 9 நவம்பர் 2021 நேரடியாக கள ஆய்வு போயிட்டு அம்மா உணவகங்களில் வந்து உணவு ஒரு ருசி பார்த்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி திரும்ப மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இது தேதியோடு நான் சொல்கிறேன். அவர் ஏதோ இன்னைக்கு தான் போனாருன்னு பேசுகிறாருல்ல, அதுக்கு தேதி வைத்து சொல்கிறேன். நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சு அவர் சொல்ற கணக்குப்படி பார்த்தாலும் 21க்கு அப்புறம் இப்ப 24ல தானே போயிருக்காங்க. 3 வருஷம் பார்க்கணும்ல, 3 வருஷம் போகலன்றது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பார்க்கணும்ல. கண்டிப்பா அதானே பண்ணின்னு இருக்கோம். அதனால ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பாக்குறோம். விஜயகுமார் சார் அண்ணன் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி எப்படி தூங்கி இருந்து கும்பகர்ணன் தூக்கத்துல இருந்து எழுந்து வந்து பேசுறாரோ அதே மாதிரி விஜயகுமார் அண்ணனும் பேசக்கூடாது. கலை யதார்த்தம் என்னன்னு பேசணும். நாங்க தான் தெளிவா சொல்லியிருக்கோம். 3 ஆண்டுகள்ல 450 கோடிக்கு மேல செலவு பண்ணியிருக்கோம் நாங்க சொல்றோம். இன்னைக்கு வந்து 1000 ரூபாய் 1500 ரூபாய் தான் அதுல வந்து வருது. இருந்தாலும் மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல அம்மா உணவகங்கள்ல நட்டம் இருந்தாலும் அதை நடத்துறோம். ஏன் நடத்துறோம்? மக்களுக்கு தேவைன்றதுனால தான் நடத்துறோம். இது நட்டம் வருதுன்னு சொல்லி நாங்க இழுத்து மூட்டு போயிட்டோமா? இதுதான் திரும்பவும் கேட்கிறோம். இன்னொரு குற்றச்சாட்டு, பணியாளர்கள் வந்து அதிகமா நியமிக்கப்படல, இல்லாத இடங்கள்லயே வந்து நியமிக்கப்படல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்றாரு. நீங்க 2 விஷயம் யோசிக்கணும் சார். 2006 திட்டங்களை கொண்டு வரும்போது அதோட கன்சியூம் எவ்வளோன்னு பார்க்கணும். 2011 எடுத்துன்னு இன்னைக்கு அதோட கன்சியூம் என்னன்னு நீங்க பார்க்கணும். ஸோ ரெண்டுமே பார்க்காம நீங்க எப்படி ஒரு விஷயத்தை பேசுறாரு? நீங்க ஒரு டேட்டாஸ் ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு நிமிஷம் ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து 2 விஷயத்த பேசணும். அன்னைக்கு இவ்வளவு பேர் இதை பயன்படுத்தினாங்க, இன்னைக்கு இவ்வளவு பேர் இதை பயன்படுத்திருக்காங்க. ஸோ அதை இடைவெளி பல மடங்கு இன்னைக்கு உயர்ந்திருக்கு. ஸோ அதனால இங்க லேபர்ஸ் பத்தல அப்படின்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. திரும்ப ஒரு 19 தானே பேசுறாரு. கன்சியூம் குறையுதுன்னா அது காரணம் என்ன, தரம் இல்லையா அப்படின்ற கேள்வி. அப்படி கிடையாது. இன்னைக்கு மக்களுடைய மனநிலை எல்லாம் மாறி இருக்குன்னு நம்ம உணரணும். ஒருவேளை அந்த திமுக ஆட்சியில பொருளாதாரத்துல மக்கள் வந்து மக்கள் மனநிலை மாறி இருக்குதுன்னு நம்ம முதல்ல உணரணும்ன்ற நான் வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்னைக்கு மக்களுடைய டேஸ்ட் இல்ல. மக்கள் மாறி இருக்காங்க. தயவு செஞ்சு அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக இருந்தாலும் நான் திரும்ப அதனால தான் சொல்றேன், மாசம் 1 லட்சம் ரூபாய் நட்டம் வந்தாலும்
ஒவ்வொரு உணவகத்துக்கும் நாங்க அதை நடத்துறோம். ஏன் நடத்துறோம்னா மக்கள் சேவைக்காக நடத்துறோம், சமூக நலத்திட்டத்துக்காக நடத்துறோம். இதுல அம்மா பேரை நாங்க எடுக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி மாதிரி நாங்க முடிவு பண்ணல. அம்மையார் அவர்கள் வந்து தலைவர் கலைஞர் பேர் எடுத்த மாதிரி நாங்க முடிவு பண்ணல. யார் பேர் இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, மக்களுக்கு சேர்ந்தா போதுன்றது. சரி சார், தொடர்ந்து பேசுவோம் சார். திரு அழகர் செந்தில் சார், அதாவது கன்சியூம் வந்து கம்மியாக இருக்கு, காரணம் மக்களோட மைண்ட் செட் வந்து மாறி இருக்கு அப்படின்றாங்க. அப்போ வந்து மக்கள் பொருளாதார ரீதியாக வந்து கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிட்டாங்களோ? இப்போ அந்த மக்கள் அம்மா உணவகம் மாதிரி உணவகங்களை நாடி செல்வதில்லையா? உங்களுடைய பார்வை? இந்த கருத்தில் நான் வந்து கண்டிப்பாக வந்து மாறுபடுறேன். ஏன் காரணம் அப்படின்னா, கையேந்தி பவன்லையும் நீ கூட்டம் இருக்குது, கையேந்தி பவன்லையும் கூட்டம் இருக்குது, ஸ்டார் ஹோட்டலையும் கூட்டம் இருக்குது. ஃபுட்டு மட்டும் நம்ம நாட்டில் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ வந்து நிர்வாகத்தில் அதுக்கு முதல்வர் கூட சொல்ல, நிர்வாகத்தில் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து இவர் முதல்வர் வந்து சாஃப்டாக இருக்கார். நடுவில் கொஞ்ச நாள் நான் திருப்பி சாட்டு எடுக்கணும், அது மாதிரி சாட்டு எடுக்க வேண்டும் என்றது என்னுடைய கருத்து. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு இட்லி அந்த பொங்கல் அப்படின்றாங்க இல்லையா, அந்த இட்லிலாம் வந்து ரொம்ப வரன்னு தான் இருக்கும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம வீட்டில் சமைக்கிற மாதிரியோ இல்லை கையேந்தி போன ரோட்டு கடையிலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஐடியில் போகிறவங்க கூட நீங்கள் பைக்கில் நின்று சாப்பிட்டு போகிறான். கரெக்டாக இல்லையா? இன்றைக்கி வந்து எல்லா வகையான டேஸ்ட்டும் பீப்புள் மக்கள் இருக்காங்க. ஸோ ஆனால் அக்கா கடை எங்கள் மீன் கடையை தேடி ஓடுறாங்க பீச்சுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா வெரைட்டி. இன்றைக்கி இன்னொன்று என்னென்னா, 20 ரூபாயில் வந்து ஓடணும்னா அந்த பேச்சுலர்ஸ் வந்து தங்குறாங்க, வெளியூரில் வந்து தங்குறாங்க, இந்திக்காரன் தங்குறாங்க, இவங்கெல்லாம் அம்மாவானத்தை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அது வந்து நஷ்டம்னு சொல்கிறது நான் தவறு. அதை வந்து ப்ராப்பராக என்னென்னா, யாரோ வந்து சரியாக வந்து சந்தோஷப்படுத்தும் முதல்வரை நம்ம வந்து பேரை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது அதிகாரிகளோ இல்லைனா வந்து இடையில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் ஏதாவது செய்யலாமே தவிர, இது வந்து 100% நஷ்டன்றது நம்ம வந்து யாராக இருந்தாலும் ஒத்துக்க முடியாது. அது ஒத்துனா தப்பு. ஒன்று. ரெண்டாவது, சார் கேட்டார் எந்த திட்டம். எனக்கு அதெல்லாம் நிறைய அரசியல் தெரியாது, அரசியலுக்குள்ள நம்ம இல்லைன்றனால இந்த 52 லட்சம் லேப்டாப்லாம் கொடுத்தாங்க மாணவர்களுக்கு, அது என்ன ஆச்சுன்றது நின்று போச்சு. ஸோ அதே மாதிரி தாலிக்கு தங்கம் திட்டம்னு ஒன்று கொடுத்தாங்க, அது மாறி புதுமை பெண் திட்டமாக மாறிச்சு. ஆனா அது என்ன சகோதரர் வந்து சரி சரி புரியுது. மாண்பு இல்லை, மரியாதை கத்துக்கொள்ளுங்க முதல்ல. சரி 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 பேசுங்க, பேசுங்க பேசுங்க. சரி 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 ஓகே சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல புரியுது, நீங்க கேட்ட கேள்வி நான் வைக்கிறேன். சரி மதிவாணன் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி ஓகே 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 சரி, நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. நீங்க அவங்க பேசும்போது கேளுங்க. ரெண்டாவது இல்ல சார், ஒரு நிமிஷம், ஒரே அரவிசன். சரி ஓகே நான் பேசுறேன், ஒரு நிமிஷம் சரி, நான் அதை தான் சொல்றேன். சரி சரி சரி, நீங்க இல்ல 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 வார்த்தைகளை விடாதீங்க, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. ஒரே ஒரு அரவிசன் சார், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றேன். சரி சரி சரி, ஒரே ஒரு நிமிஷம் அழகர் செந்தில் சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். அதாவது தாலி தங்கத்திட்ட கொரோனா காரணமாக நிறுத்தியிருக்கலாம், அதற்கு பிறகு திட்டத்தை தொடராமல் கம்ப்ளீட்டா அதை மாத்திருக்காங்க, உண்மைதான். சரி ஓகே ஓகே சரி ஓகே சரி, ஒரே ஒரு செகண்ட் அவர் பேசி முடிக்கட்டும். மதிவாணன் சார் பேசி முடிச்ச. சரி ஓகே, அவர் பேசி முடிக்கட்டும். சரி ஓகே, அவர் பேசி முடிக்கட்டும். அவர் மக்கள் தரப்பு எடப்பாடி இப்ப நிமிர்ந்து தூங்கினாரா? நான் என்ன கேட்டேன், ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்காங்க, நாங்க என்ன பேசணும் கேட்காம என்ன பேசுறீங்க? சரி ஒரு நிமிஷம் இருங்க, அவர் பேசி முடிக்கட்டும். என்ன பேச காதுல விட நீங்க மறுங்க. குற்றச்சாட்டுன்னு சொல்றீங்க. சரி சரி, அது மறுக்க நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நீங்க மறுக்கல சார். நீங்க உங்க டர்ன் வரும்போது உங்க டர்ன் வரும்போது சரி, உங்க டர்ன் வரும்போது நீங்க சரி சார், அவர் பேசவே சார், பேசவே இல்ல, நீங்க அவர் பேசவே ஒரே ஒரு நிமிஷம் மதிவாணன் சார். அவர் இல்ல ஓகே, இப்ப இல்ல நான் பேச கூடாது அவருக்கு இல்ல இல்ல அப்படி சொல்லல. நான் விட்டுட்டேன். ரெண்டாவது குற்றச்சாட்டு அவர் என்ன சொல்றாரு, நான் பொதுவா பேசுறேன், தாலிக்கு தங்க திட்டத்தை நிறுத்துனாங்கன்னு சொன்னார். இவ்வளவுதான் கேள்வி. தாலி தங்க திட்டத்தை யார் நிறுத்துறாங்க? அதான் சொன்னாரு சார், புதுமை பெண் திட்டமா மாத்திட்டாங்கன்றது அவர் சொன்னாரு. அதுக்கு முன்னாடி சொன்னார்.
அழகர் செந்தில் ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த பாருங்க சார், மதிவாணன் சார் அவர் சொன்னாரு புதுமை பெண் திட்டமா மாத்திட்டாங்க. நான் சொல்றேன், எதுவானாலும் இருக்கட்டும் சார். நீங்க அவர் இல்ல நீங்க அவர் பேச அலோவ் பண்ணுங்க. பேசி முடிக்கிட்டு நீங்க நோட் பண்ணி நீங்க என்ன வேணாலும் நீங்க மறுப்பு தெரிவிங்க. சரி ரைட் சார், ரைட் ஓகே. நீங்க இல்ல அவர் எடப்பாடி நீங்க சொல்றீங்களே, நீங்க அதை கவனிக்கலன்றதுக்காக சொல்றாரு. சரி ஓகே, இல்ல என்ன வேணாலும் அவர் பேச அலோவ் பண்ணுங்க. ஓகே சரி சார், நீங்க மறுக்கலாம் சார், அதுக்கு 100% உரிமை இருக்கு சார். அவர் பேச மட்டும் நீங்க அலோவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க இல்ல இவர் யார் வேணாலும் பேசக்கூடாது. ஒண்ணு சரி, நீங்க அதை விஷயத்துக்கு நான் இது மாதிரி என்ன சொன்னானே, திமுக வந்து அவர் வந்து சரி ஓகே சார், நீங்க சொல்லுங்க எல்லாம் சொல்றேன். அதை பத்தி பேசி முடிச்சாச்சு. சரி ஓகே, அதை விடுங்க, அடுத்த விஷயத்துக்கு வாங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட ஆகாது சார். சரி சார், அது விஷயத்துக்கு வாங்க சார், அதை விடுங்க சார். இந்த மாதிரி மக்களாலும் இந்த மாதிரி கட்சிக்காரர்களும் தான் அரசுக்காக பெயர் வருகிறது. இப்போ என்ன எதுக்காக சொல்றேன்னா, சில திட்டங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், எம்டிசி கேமரா இப்போ கேட்டுவாங்கல்ல, 2021 கொண்டு வந்தாங்க. கேமரா வந்து 2500 கேமரா கொண்டு வரணும். எதுக்காக? நிர்பயான்ற மூலமா பஸ்ல வந்து காணா போயிடுச்சுன்னா கண்டுபிடி இருக்கு. இன்னைக்கு வரையும் அந்த ஒரு பஸ்ல கூட கேமரா இருக்கா? இன்னைக்கு எந்த போலீஸ்ல போனாலும் அந்த கேஸ் வந்து பெண்டிங் இருக்குது. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், யார் கொடுக்கணும், இது எந்த கட்சியும் தெரியாது. நான் திருப்பி சொல்றேன், நான் அரசியலுக்குள்ள வரலன்னு சொல்றேன். அப்ப இதே கள்ளக்குறிச்சி சம்பளத்துல 10 லட்சம் கொடுக்க சொல்லி கேட்டா 25 லட்சம் கொடுக்க சொன்னான்னு சொன்னாரு. அப்ப நான் என்ன சொன்னேன், அவர் எடப்பாடி அவர் சொன்ன தப்புன்னு. அப்ப நான் எடப்பாடிக்கு நான் இதா பண்ணேன்னு. அப்ப அவர் சொன்ன தப்பு, அவர் கட்சி காசு கொடுக்க சொல்லுங்க, முதல்வர் பண்ணது அந்த யோசிச்சு தான் இதை பண்ணக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், காதுல வாங்கணும் அந்த தாலிக்கு புதுமை பெண் திட்டம் மாத்திட்டாங்க சொன்னேன் தவிர, எடுத்தோடனே வந்து இவரு ஃபுல்லா வரவங்க எதிரி நினைச்சா தப்பு. மக்கள் அப்ப நாளைக்கு எப்படியே இருந்தா இந்த மாதிரி ஆட்கள் என்ன நாங்க நல்லா நினைக்கிறோம். இப்போ வந்து அவர் வந்து பாயிண்ட் சொல்லுங்க சார், அது ஓகே அருமை நினைக்கிறோம். இப்படி வந்து மக்களை வந்து மிரட்டுறது அதிகாரம் திருப்பி அதிலே நிக்காதீங்க, அடுத்து வாங்க விஷயத்துக்கு வாங்க. 2023-24 15.85 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனா 14.55 கோடி தான் வந்தது. சரி, இதை யாராவது அனலைஸ் பண்ணி ஏன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க கேட்டீங்கன்னா இல்ல, அப்படியே போட்டுருக்காங்க. இது யார் அனலைஸ் பண்ணுது? இப்போ வந்து இங்க கத்துறவங்க ஜம்பம் பண்றவங்க எல்லாருமே அன்னைக்கு நின்று இந்த இடத்துல இவ்வளவு கோடி இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு வந்து சொன்னாங்கல்ல, ஏன் நீ அனலைஸ் பண்ணல? நீங்க தான் புத்திசாலி தானே, ஏன் அனலைஸ் பண்ணல? சரி, இப்போ ஆட்சி 2 ஆண்டு 3 ஆண்டுகால ஆட்சி பத்தி நம்ம பேசல சார். இப்போ அம்மா உணவு ஐயா நான் அப்பவே சொல்றேன், 2020 சொல்றேன், இவங்க குறை சொல்லவே இல்ல. 2020 குறை சொல்றேன் நான். அப்பவும் சில விஷயம் நடக்கல. நான் ஏடிஎம்கே சொல்ல, டிஎம்கே சொல்ல, பிஜேபி சொல்ல, காங்கிரஸ் சொல்ல, எந்த கட்சியும் சப்போர்ட் இல்ல. சரி, நான் என்ன திருப்பி சொல்றதுக்கான காரணம் என்ன, நல்லது பண்ணானா நல்லா தான் வாழ்த்தின்னு புரியும். சரி சரி, அன்சு மேட்டருக்கு நான் போனதுல சொன்ன தொட்டு தான் கூப்பிடுறேன். சரி, அதனால இதுக்கு வாங்க சார். பணியாளர்கள் வந்து அதிகமா நியமிக்கப்படலன்றது எடப்பாடி பழனிசாமி சார் சொல்ற பாயிண்ட். கன்சியூம் வந்து இப்போ இல்ல, அதிக அந்த அளவுக்கு இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம போக்குவரத்து லாஸ்ன்றாங்க, சரி அமௌண்ட் லாஸ்ன்றாங்க, உணவும் பயணமும் என்னைக்காவது நம்ம கம்மியா இருந்திருக்கா? 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா இதெல்லாம் யாரோ சொன்னா யாரோ ஏத்துப்பாங்களா? ஏன்னா அப்ப வந்து அதுக்கு ஏத்த மாதிரி என்ன, அது உண்மை இல்ல. அப்ப பணியாளர்கள் நியமிக்கப்படலன்றது அது முதல்வர் பண்ணாரு நான் சொல்லல, திமுக பண்ணி சொல்ல. அதுல யார் அதிகாரிகள் இருக்காங்களோ அவங்கள வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ல இன்கிரிமெண்ட் கொடுங்க. சரி, எல்லாருமே 19 ரூபாய் சம்பளம் கொடுக்காம பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ல இன்கிரிமெண்ட் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் பண்ணி காட்டுவாங்க. நான் ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன், இதை பண்ணணும். ரெண்டாவது வந்து அந்த அமௌண்ட்ல வரக்கூடிய என்னன்னா, ஆரம்பத்திலே சொல்றேன், எந்த ஒரு அரசு திட்டம் வந்து இப்போ எடுத்தாலும் ஒப்பந்தத்துக்கு வந்து ஒரு ஊழியரை போடுறீங்கன்னா அவங்க கட்சி சார்பா இருக்க கூடாது. அப்படி கட்சி சார்பா இருந்தா இந்த பிரச்சனைலாம் வரும். இவங்க பண்ணிட்டாங்க, அவங்க தொட்டா குத்தம், மாமியை உடைச்ச மண் கூட மரும உடைச்ச பொண்ணு கூட வரும், அதை பண்ணக்கூடாது. சரி, ரெண்டாவது சரி சார், குவாலிட்டி ஃபுட் சப்ளை பண்ணாங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே இன்னைக்கு டெவலப் ஆயிடுச்சு. டெக்னாலஜி டெவலப் பண்ணணும். என்ன பண்ணணும், இங்கேருந்து அந்த குவாலிட்டி எவ்வளோ வந்துருக்குது, எவ்வளோ குவான்டிட்டி வந்துருக்குது, இந்த ரிப்போர்ட் இன்னைக்கு வரையும் ஹெல்த் என்யூஎம்டி வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஹெல்த் எஸ்ஓக்கு சப்ளை பண்ணி அதை வாட்ஸ்அப் அனுப்பிச்சு, எஸ்ஓ ஏஹெச்ஓக்கு அனுப்பிச்சு, ஏஹெச்ஓ ஜெட்டஜோக்கு அனுப்பிச்சு, ஜெட்டஜோ சிஹெச்ஓக்கு அனுப்பிச்சு, சிஹெச்ஓ ஹெல்த் செக்ரட்டரி அனுப்பிச்சு. இது இன்னைக்கு நடந்திருக்கா? இன்னைக்கு இல்லை, கடந்த ஆட்சி நடந்திருக்கா? இந்த நிர்வாக கோளாறுலாம் 2 பக்கமும் இதுக்கு நடந்திருக்குது. இதை சரி பண்ணணும்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்பயாவது எம்டிசி வந்து 3 வருஷம் ஆச்சு, இனி அடுத்தது எம்டிசி கேமரா போய் செக் பண்ணா முதல்வர் கேட்குறேன். அப்போ என்ன, நான் 2500 கேமரா போட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது. எவ்வளோ பேர் நீங்கள் வந்து பஸ்ஸில் பிக் பாட்டு காணா போயிடுச்சு, 10 லட்சம் காணா போயிடுச்சு. என் கிளைண்ட்டுக்கு நானும் ஒரு ஆளுக்கு தான் காணா போயிடுச்சு. அந்த 10 லட்சத்தை தேடி பிடிச்சி நான் கண்டுபிடிச்சி போய் பார்த்தா கேமரா ஒர்க் ஆகல. சரி, அப்போ என்ன யூஸ்? 2500 இந்த சுற்றுல வந்து நம்ம தூத்துக்குடி செல்வம் சார் பேசல. சார் சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அதாவது பணியாளர்கள் குறித்தும் எடப்பாடி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் பற்றி உங்களுடைய பார்வையை சொல்லுங்க சார். அதாவது மத்திய அரசாங்கம்
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் வந்து கரீப் கல்யாண் திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு. அதுல 80 கோடி பேருக்கு இலவசமாக அரிசியும் கோதுமையும் இன்னைக்கு வரைக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அத வந்து அது ரேஷன் கடைகள் மூலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து மத்திய அரசாங்கம் வந்து பல்வேறு வகையான உதவிகளை மாநில அரசுகளுக்கு பாகுபாடு இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். இதெல்லாம் வந்து இதையெல்லாம் உள்ளடக்கி அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியோடு நடக்கிற திட்டங்கள் முறையாக நடக்கணுங்கிறது தான். இப்போ நீங்க பிரதமர் முதலமைச்சர் போய் பார்த்தது அப்படின்னு சொன்னா அது சரி, அது மறுக்கல. அதே நேரத்துல அந்த அந்த அம்மா உணவகம் இருக்கு பாருங்க, அதுல இருக்கிற பணியாளர்கள் நியமனத்தில இருந்து பணியாளர்களுடைய நலன் முக்கியம். ஏன்னா பணியாளர்களுக்கும் அவங்களுக்கு உரிய சம்பளம் கொடுக்கணும், அவங்களுடைய பணி பாதுகாப்பு முக்கியம், அவங்களுடைய பணி நேரம் முக்கியம். இதையெல்லாம் முறைப்படுத்தி செஞ்சாங்கன்னா முதலமைச்சருக்கு ஒரு நல்ல பேர் கூட கிடைக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது, இதே பேசிக்கிட்டே இருக்கோம். அதே நேரத்துல இந்த அரசாங்கம் இன்னும் சரி செய்ய வேண்டிய, முதலமைச்சர் வந்து இன்னும் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்குன்னு சொன்னா, சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக நாளும் பொழுதும் கொலை கொள்ளை கஞ்சா சப்ஜெக்ட் ரெலவெண்டா இல்ல சார். நம்ம அதை பத்தி நிறைய வேற சந்தர்ப்பங்கள்ல பேசலாம். இன்னைக்கு அம்மா உணவகத்தை பத்தி மட்டும் பேசுங்க சார். அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே அவங்களை நினைக்கிறது என்னன்னு கேட்டா, அவங்களுடைய கண் அசைவுல தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிர்வாகம் நடந்துச்சு. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் எல்லா வகையிலும் அதுல வந்து ரொம்பவும் மென்மையாக போகிறாரோ, உரிய கவனம் செலுத்தவில்லையோ என்கிற கவலை அல்லது அச்சம் அல்லது மக்களுக்கு அந்த அவர் கவனம் செலுத்தணுங்கிற வேண்டுதல் வந்து இருக்கு. அதனால இன்னும் கூட என்ன கேட்டீங்கன்னா சார், அரசாங்க மருத்துவமனைகள் இருக்கு பாருங்க, அரசு மருத்துவமனைகள்ல முறையான சிகிச்சைகள் இன்னும் தரப்படல. நேற்றைக்கு முதல் நாள் கூட நீங்க செய்திகள்ல பார்த்திருப்பீங்க, ஒரு அரசு மருத்துவமனையில ஒரு சாதாரண ஏழை சிகிச்சைக்கு போகும்போது அவங்கள சிகிச்சைக்கு அனுமதிக்கல. அதுக்கு பிறகு பத்திரிகையாளர்களுக்கு செய்தி தெரிஞ்சு பத்திரிகையாளர்கள் போன உடனே அது ஆரம்பம் ரெசிடென்சியல் மெடிக்கல் ஆபீசர் இருக்காரு பாருங்க, அந்த உறைவிட மருத்துவர் சொல்லுவேன், அவர் வந்து உடனே வந்து அந்த பத்திரிகையாளர்லாம் வந்த பிறகு இவங்களை சமாதானப்படுத்தி உள்ள கூட்டு போறாங்க. இப்படிப்பட்ட நிர்வாக குளறுபடிகளை சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா சார், அரசு அலுவலகங்கள்ல ஒரு சாதாரண மக்கள் போய் ஒரு கோரிக்கை வச்சா. சரி சார் நீங்க ஒட்டுமொத்தமா அந்த இதை சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுடைய மொத்தமா ஒரு பாயிண்ட் வந்து அம்மா உணவகம் மட்டும் இல்ல, மொத்தமாவே நிர்வாகங்கள் சரியில்லைன்றது உங்க குற்றச்சாட்டை நான் எடுத்துக்கிறேன். அதுக்கான பதிலா திரு மதிவாணன் அவர்கள்ட்ட கேட்டுக்கலாம். சொல்லுங்க சார். சொத்தை நம்ம எடுக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார், தொடர்ந்து பேசலாம். சகோதரர் பேசும்போது நான் சொன்னாரு 80 கோடி பேருக்கு வந்து 5 கிலோ அரிசி கொடுக்குறோம், கோதுமை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாரு. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, 5 கிலோ நீங்கள் கொடுக்குறீங்க, தமிழ்நாடு அரசு எத்தனை கிலோ கொடுக்குது? 35 கிலோ நம்ம கொடுக்குறோம், ரெண்டுத்தையும் சேர்த்து. கரெக்டாக? இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, அதை நாங்கள் எத்தனை வருஷமாக இங்கே திராவிட மாடலில் வந்து திமுகவோ அண்ணா திமுக அதை கொடுத்துன்னு தானே இருக்குது. அண்ணன் என்ன திடீர்னு வந்து 5 கிலோ கொடுக்குறது பெரிய சாதனையாக பேசுகிறாருன்னு எனக்கு புரியல. அதனால் தயவு செஞ்சு இதெல்லாம் சாதனைகள்னு பேசாதீங்க. நாங்கள் கேட்குற கேள்வி என்னன்னா, 2021 தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பெரும்பான்மையான திட்டங்கள் அப்படியே நடைமுறைப்படுத்திட்டு தான் இருக்கும் இன்னைக்கு வரைக்கும். இப்போது தாலிக்கு தங்கம் திட்டத்தை பற்றி பேசும்போது அவங்களே அதை நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டெண்டரை கொரோனா காரணம் காட்டி வந்து நிறைய திட்டங்கள் வந்து அதிமுகவே நிறுத்திடுச்சு. ஆனால் அதுக்கு பழியெல்லாம் தூக்கி எங்கள் மேலே போடணும்னு அவர் ட்ரை பண்ணுறாரு. அது மக்கள் எடுப்படலை. அப்படி எடுப்பட்டு இருந்ததுன்னு வச்சிங்களேன், தொடர்ச்சியாக நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தல், திருவண்டி இடைத்தேர்தல், எல்லாத்துலேயுமே மக்கள் எங்கள் பக்கம் நின்று இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் பொய்யான குற்றச்சாட்டு சொல்கிறீங்கன்றது மக்களுக்கு தெளிவாக தெரியுது. ஸோ நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தால் மக்கள் அதுக்கு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லை, அதிகாரத்தோட கரங்கள் எல்லா இடத்திலும் புகுந்து விளையாடும் போது ஆளுங்கட்சி தான் சார் ஜெயிக்கும். இதுல என்ன பெரிய விஷயம்? இடைத்தேர்தல் ஜெயிக்கிறது வந்து இடைத்தேர்தல் நீங்க பணபலம் அதெல்லாம் ஜெயிச்சீங்க அப்படின்னு ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். இப்போ 40-40 ஜெயிச்சல்ல, அது என்ன தேர்தல் சொல்லுண்ணா? 40-40 ஜெயிச்சல்ல, பார்லிமெண்ட்ல ஜெயிச்சதுக்கு அது என்ன? இது என்ன தேர்தல்னா? அது அந்த தேர்தல் யாருன்னா நடத்துனது? தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் நடத்திச்சா? இந்திய தேர்தல் ஆணையம் நடத்திச்சானா? ஏன்னா இப்படி இருக்கிற கொஞ்ச நேரம் இருனா தம்பி, பேசி முடிச்சிடுற, அதுக்குள்ள பேசுனா என்ன
சரி சார் தம்பி பேசிடுறேன். ஓகே சார் ஓகே. அதனால நாடாளுமன்ற தேர்தல்ல இருந்து எல்லாத்துலயும் வந்து மக்கள் எங்க பின்னாடி தான் நிக்கிறாங்க. பெருவாரியான வாக்கு வித்தியாசம், அதாவது லட்சக்கணக்கான வாக்கு நிறைவு கருத்தை சேர்த்தே பதிவு பண்ணிருக்கேன் இந்த விஷயத்துல. எங்களை பொறுத்த வரைக்கும் அம்மா உணவு வந்துன்றதுல மக்கள் நல திட்டங்கள் வந்து மக்களுக்கு போய் சேரணும். அதை வந்து சரியா ஃபாலோ பண்றோமே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இவங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு போய் விசிட் பண்ணிட்டாரு, நேத்து போய் விசிட் பண்ணிட்டாரு. தளபதி அவர்கள் எல்லா இடத்துக்குமே நேரடியா போறாரு தவிர எங்கேயுமே வந்து நான் மறுபடியும் உங்க நிறைவு கருத்து உங்கள்கிட்ட கடைசியில நான் வரேன், மற்றவங்களோட கருத்தை கேட்டுட்டு நான் வரேன் உங்ககிட்ட. சார் உங்களுடைய நிறைவு கருத்தை நான் இறுதியாக கட்சி அரசியல் தாண்டி உணவகத்தை கொண்டு வந்த அதிமுகவிற்கு நன்றி. சரி, அதை ஆய்வு செய்து அதை ஊக்கப்படுத்த வேண்டும், அதை மூட வேண்டாம் என்று இன்று ஆய்வு செய்து அதற்கு தொகையை ஒதுக்கிய முதல்வருக்கும் நன்றி. எங்களை போன்ற மக்கள் கண்டிப்பாக எந்த இடத்துலையும் நான் இன்றைக்கும் சொல்வேன், எல்லா விஷயங்களுக்கும் யாராக தான் நான் சொல்கிறேன், கட்சி ஜாதி பேதமின்றி பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் மதுரை வயலில் பார்த்தீங்கன்னா கணபதி அண்ணன், இன்றைக்கி டெப்யூட்டி மேயர் மகேஷ்குமார் அண்ணன் பல விஷயங்களை எடுத்து கொடுத்து தான் அவங்க எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. நான் என்னமோ அதிமுகவுக்கு சப்போர்ட்ன்ற மாதிரிலாம் கிடையாது. திமுக சப்போர்ட், அதிமுக பண்ண காலத்தில் நல்லதையும் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி அவங்களோட குறைகளை சொல்லி காட்டியிருக்கேன். இதை புரிஞ்சிக்காமல் எங்கள் மனசுக்கு ஒன்ற மாதிரி நீங்கள் வந்து காசு வாங்கிட்டு பேசுறீங்கலாம் சொல்லும்போது தடித்த வார்த்தைகள் மனசை வலிக்கிறது. பல அரசியல்வாதிகளை எங்களை புரிந்து கொள்வதில்லை. அதுதான் எங்களோட வருத்தம். மக்கள் சார்பாக பேச வந்திருக்கேன். சரி சார். அப்போ வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து கவனித்து பேச வேண்டும் என்பதை நான் ஆணித்தரமாக பதிவு பண்ணுகிறேன். நன்றி நன்றி சார். திரு தூத்துக்குடி செல்வம் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க சார் சுருக்கமா. அரசு நிர்வாகத்தை முதலமைச்சர் அவர்கள் முடுக்கி விட வேண்டும். அரசுங்கிறது வந்து சார், the government is for the people, by the people, of the people அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆபிரகாம் லிங்கன் சொன்ன வார்த்தை. இது மக்களுக்கான அரசு, மக்களால் உருவாக்கப்பட்ட அரசு, மக்கள் அரசு என்பதை உணர்ந்து பணியாற்றுவது. நன்றி நன்றி நன்றி. அரசு துறை அதிகாரிகளை முதலமைச்சர் அவர்கள் முடுக்கி விட வேண்டும். நன்றி 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 சார். நன்றி நன்றி. கருத்து பதிவு பண்ணது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வந்து என்னுடைய கோரிக்கையா வைக்கிறேன். நன்றி சார். விஜயகுமார் சார், உங்க நிறைவு கருத்து. சொல்லுங்க சார். சவுண்ட் கேட்கல. நீங்க பேசுங்க பேசுங்க. கேக்கு எனக்கு கேட்கல சார். அதாவது வந்து இது மதுவானன் பேசும்போது சொன்னாரு, அதாவது எனக்கு தெனாலிராமன் பூனைக்குட்டி வளர்த்த கதையா இந்த 3 ஆண்டுகளை தரமான உணவையே அம்மா உணவகத்துல தரல. அப்படி தரமான உணவகங்கள் தராத போது மக்கள் எப்படி அங்க வருவாங்க? அந்த மக்கள் எண்ணிக்கை குறைஞ்சதுனாலதான் நாங்க வந்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அதை வந்து நாங்க விரிவுபடுத்தலன்னு ஒரு அபடமான குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இவங்க தரமான உணவு கொடுக்காததே இந்த ஆட்சியினுடைய அவலம். அதை வந்துட்டு சீர்கேடு காரணத்தால நான் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லல, இவர் சொல்றாரு. நன்றி 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 சார். நன்றி சார். சார் ஓகே நன்றி நன்றி. நான் கேட்ட கேள்வி கடைசி வரைக்கும் அவர் பதில் சொல்லல. அவர் ஒண்ணு திசை திருப்பி போறாரு. சரி, நாங்க வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திட்டங்கள் பேரை மாத்துனாங்கன்றத நீங்க கேட்டிருந்தீங்க, அதுக்கான பதில் அவர் சொல்லல. 3 திட்டத்துக்கு பேர் கலைஞர் பேரை மாத்தினாரு, அதுக்கு அவர் பதில் சொல்லல. அம்மையார் பேரை மாத்தினாரு, அதுக்கும் பதில் சொல்லல. அதுக்கு அடுத்தது வந்து இதுக்கு முன்னாடி நாங்க போய் விசிட் பண்ணவே இல்ல, நேத்து விசிட் பண்ணனும்னு சொன்னாரு. அதுக்கு தேதி வயசோட சொன்னேன், அதுக்கு அவர் பதில் சொல்லல. சட்டசபையில தளபதி அவர்களுக்கு பதில் சொல்லிருக்காருன்றா, அதுக்கு அவர் அதை பத்தி பதில் சொல்லல. சிறப்பானுக்கு நல்ல திட்டங்கள் வந்து மக்களுக்காக செயல்படுத்தினே தான் இருப்போம் நாங்க. அது மாற்று சந்தேகமே வேண்டாம். ஆனா விஜயகுமார் என்ன ஒரே நிமிஷம் நீங்க வந்து இந்த காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. சரி, நன்றி நன்றி. வாங்க சப்ஜெக்ட்ல பேசுங்க. நன்றி நன்றி சார். நம்ம விஜயகுமார் சார் இன்னொரு சந்தர்ப்பத்துல விவாதிக்கலாம். நன்றி 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 சார். நன்றி. அதே மாதிரி குழந்தைகள் பிறந்தா 21 சாமான்களை தாய்மாமா வீட்டு சீதனம் வருதோ இல்லையோ, இந்த ஆட்சியாருடைய சீதனம் உனக்கு வருமானு சொல்லி பிள்ளை பெற்றவனே 21 சாமான்களை எங்க அரசு. இந்த அரசு மூடு விழா நடத்திட்டு எல்லாத்தையும் நிறுத்திட்டு இப்போ மக்களுக்காக ஆட்சி செஞ்சிருந்தீங்கன்னா மக்கள் மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பாங்க. நீங்க மக்களுக்காக ஆட்சி செய்யல, அதனாலதான் மக்கள் உங்களை தூக்கி வீட்டுல. ஓகே மதிவானன் சார், நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி. நீங்க ஆட்சி செய்யல சார். நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யணும் சார். நன்றி நன்றி. நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி 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 சார். மீண்டும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.